ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவாகவும் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் லால் சலாம். இந்த படத்தை பிப்ரவரி 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஏன்னா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கு. இந்த படம் நம்ம ரஜினிகாந்த் கெரியர்லேயே பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் மூவி. இந்த படம் தோல்விக்கு என்ன காரணம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட 21 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் காணாம போயிருச்சாம். அதனால தான் படம் இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே சொல்லிட்டாங்க. இவங்க அமைதியாக படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஃப்ளாப் ஆயிருச்சுன்னு விட்டுருக்கலாம். இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்த பிறகு தான் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க கிட்ட இருந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த காணாமல் போன 21 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜை கொண்டு வாங்க, அப்போதான் நாங்கள் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவோம்னு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த படம் இது வரைக்குமே நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகவே இல்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். இது வரைக்கும் இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வாயாலேயே கெடுத்துக்கினாங்க. அதனால தான் இந்த படம் இது வரைக்கும் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, சன்டே நெக்ஸ்ட்லேயாவது ப்ரீமியர் பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அது கூட இவங்க பண்ண காணும். நான் லால் சலாமோட லாஸ்ட் ஓடிடி வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக லால் சலாம் படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லால் சலாம் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்கன்னு வீடியோவே போடுவேன். ஏன்னா எந்த ஒரு நியூஸும் இல்லை. இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுமா ப்ரீமியர் ஆகாதான்னு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நான் உறுதியாக சொல்லிடுறேன், லாஸ்ட்டாக இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆனால் தான் நான் இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகியிருக்குன்னு வீடியோவே போட போகிறேன்.